வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ, இன்னைக்கு யார பத்தி பேச போறோங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான வகையில இன்ட்ரோ குடுக்கணும்னா, இந்த நபர் தான். ஸோ, இது இவர பத்தின எழுதின முதல் பயோகிராஃபி. இதோட 2வது பயோகிராஃபி என்கிட்ட இருக்கு. பட் அது என்னோட டவுன் ஸ்டைல்ல இருக்கு. ஸோ, இலான் மஸ்க். அதாவது இவர மாரி ஒரு ஹார்ட் வொர்க்கிங் பெர்சன் நம்ம பார்க்க முடியாதுங்க. ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல எடுத்துட்டேன்னு வைங்களேன், நெறைய வகையான சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிலாசபி இருக்கும். ஒவ்வொரு வகையில அவங்க வொர்க் பண்ணுவாங்க. சில பேர் பேஷனேட்டா இருங்க. ரொம்ப, ரொம்ப பேஷன் ரொம்ப முக்கியம் சொல்றது. சி எல்லாரும் நெறைய எல்லா விஷயத்திலும் காமனா இருந்தவங்க தான். ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அவங்களோட பேஷன் எல்லாமே காமன். பட் அது ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த ஒரு பெர்சனல் டச்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அவங்களோட அவங்களோட அ அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். அவங்கள அந்த வழித்தடத்தில வந்தது. அது இப்ப பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் எடுத்துக்கலாம். அவர் இந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துல 1, 2 புத்தகங்கள் படிக்கிறது. இந்த மாரி மேகசின்ஸ், பிசினஸ் ஆர்டிகில்ஸ் இந்த மாரி நெறைய விஷயம். படிப்புக்கு ஒரு நாள்ல கணிசமான அளவு ஒதுக்கணும். அப்பதான் நம்மள எப்பவுமே அது அப்டேட்டா வச்சுக்குங்கிறத நம்புற ஒரு நபர் அவரு. பில் கேட்ஸ் அதுக்கப்புறம் பேஷனேட்டா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபாலோ பண்ணி உங்களோட ஐடியாஸ இந்த உலகத்துக்கு சொல்றது. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா அ பிரான்சன் அவர சொல்லலாம். அவரு இந்த விர்ஜின் கம்பெனி. அவரு அதே மாரி பேஷனேட்டா இருக்கணும். ஹார்ட் வொர்க்கிங்கா இருக்கிறது. ஜெஃப் பெசோஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஹார்ட் ஒர்க்னால வராது. ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் நீங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயத்துல கண்ட்ரோல் நீங்க அத தவிர்த்துக்க வேண்டிய விஷயத்த நீங்க தவிர்க்காம விட்டதுக்கு தான் அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மாரி ஒவ்வொரு மனிதரோட பிலாசபி வித்தியாசமா இருக்கும். சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் 9 டூ 5 அ லாரி பாம் நெனைக்கிறேன் அவரு பேரு. ஸ்டீவ் பாமர்ன்னு நெனைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட்டோட சிஇஓ இருந்தவரு. அவரு பார்த்தீங்கன்னா 9 டூ 5 தான். பட் அவரு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். டாப் 20ல இருப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் இதுல ரொம்ப வித்தியாசமான நபர் தான் இந்த இலான் ரீவ் மஸ்க். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இலான் மஸ்க். ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு அப்பாவோட நெறைய ட்ராமாஸ் இருந்திருக்கு. இந்த வீடியோஸோட காரணம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரிச்சஸ்ட் மேன் யாரு? இலான் மஸ்க்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆ நீங்க இந்த மாரி புக் படிச்சா தான் உங்களுக்கு அது புரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு புக் படிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பார்க்குற மாரி தான். ஸோ இலான் மஸ்க்க பத்தின ஒரு படம் நான் 2 படம் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அத நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்தே இவருக்கும் ஒரு அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ட்ராமா இருந்திருக்கு. அதாவது இவர பயங்கரமா போட்டு அடிக்கிறது, இவருக்குன்னு ஒரு மரியாதை குடுக்காம இருந்தது. சின்ன வயசுலயே இவங்க பணக்காரன்னு தான் சொல்றாங்க. இவரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, கணிசமான ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு இன்ஜினியரா இருந்திருக்காரு. இவங்க அம்மா ஒரு மாடல் கம் ஹோம் மேக்கரா இருந்திருந்தாங்க. அவங்க இடையில சில டிஸ்பரேட் ஆயி தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தனிமையில வளர்ந்தவர் தான். நெறைய பில்லியனர்ஸ்க்குள்ள காமன் பார்த்தீங்கன்னா, தனிமையில இருந்திருப்பாங்க. அவ்வளவா ஒரு சோசியல் பெர்சனா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு தனிமையில வளர்ந்து, இவருக்குன்னே லைப்ரரில தான் இவரு இருப்பாருங்க. கிட்டத்தட்ட 10லருந்து 13 மணி நேரம் லைப்ரரியிலேயே இருந்து படிக்கிறது. இவரோட டீனேஜ் வயசு முழுக்க முழுக்க அந்த இவரு குறிப்பா சொன்ன ஒரு நபர்னா, ஐசக் அசிமோ. அவரோட புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கு இவரு விண்வெளி மேல நாட்டம் வந்தது. அதுக்கு காரணம் ஐசக் அசிமோ அவரோட புத்தகங்கள் தான். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் நபரா இருந்திருக்காரு. இவரு எத கேட்டாலும் மைண்ட்ல அத மனப்பாடமா வச்சுப்பாரு. எர்த்லருந்து மூனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ங்கிறத நம்பர் வராம சொல்லுவாரு. அவ்வளோ ஒரு டேலண்ட் சின்ன வயசுல இருந்தது. 15 வயசுலயோ, 13 வயசுலயோ அவரோட ஒரு கேம் பிளிஸ்டர்ங்கிற ஒரு கேம் ரெடி பண்ணி, அத வி வி வித்துலாம் காசு பார்த்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அதாவது சிறு வயதிலேருந்தே ரொம்ப டேலண்டட் பெர்சனா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா, மொசார்ட், பெத்தோவன், அப்புறம் அ சச்சின் டெண்டுல்கர், ஏ.ஆர். ரஹ்மான் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேருந்தே அவங்க டேலண்ட் இருந்திருக்கும் அவங்களோட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜடியா தான் இவரு இருந்திருக்காரு, எலான் மஸ்க். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெஸ்லால ஃபர்ஸ்ட்டு அ எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்ஸ்.காம் ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்.காம்ல அப்போ எக்ஸ்.காம் PayPalஆ இப்போ இருக்க PayPal தான் அப்ப எக்ஸ்.காம் ஆரம்பிச்சு உலகத்திலேயே முதல் முறையா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல கொண்டு வரதா இருக்கட்டும், ஆன்லைன் பேங்கிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது இலான் மஸ்க். மேப் மேப்ங்கிற கான்செப்ட் அப்ப யாருமே யோசிக்கலங்க. 1990கள் ஆரம்பத்தில யாருமே இந்த டிஜிட்டல் மேப்ங்கிற ஒரு ஆங்கிலே யாரும் யோசிக்கல. அத முதல்ல கொண்டு வந்தது இலான் மஸ்க் தான். ஸோ இது எல்லாமே புதுசு புதுசா அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் தான் அவரோட ஒட்டுமொத்த ஸ்பியரே மாறுனதுக்கு காரணம் ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் மேல உள்ள ஒரு ஆர்வம்.
ரஷ்யா முதலீட்டாளர்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு ஒரு பிளான் சொல்லி, கு அ குறைஞ்ச காசுல வந்து அவங்களால தர முடியாம போய், திரும்ப வர அந்த ஃப்ளைட் ஹவர்ல யோசிச்ச அந்த ஐடியா தான் SpaceX. ஸோ, அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரிங்க. ஸோ 3 லான்ச் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் 4வது லான்ச்ல வந்து சக்சஸ் ஆயி, நாசாவோட கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதே அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா பேரலலா. ஒரு எலக்ட்ரிக் கார் அதாவது அது எலக்ட்ரிக் கார்னா அந்த காலத்துல வந்து அமைதியா ஒரு ஒரு லுக்கே இல்லாம அது வந்து ஒரு ஒரு ஷோ பீஸா இருந்தத வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே வந்து எலான் மஸ்க் தான். என்னதான் வந்து கொரோனா வந்து எலக்ட்ரிக் இந்த ஈவி, கிளைமேட் சேஞ்ச், கொரோனா இதெல்லாம் வந்து ஈவிக்கு வந்து புஷ் பண்ணா இருந்தாலும், முக்கியமான ஒரு காரணம் வந்து எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி. ஸோ அதற்கப்புறமா நெறையா ஒரு அவங்களுக்குன்னு வந்த ஒரு பேக்லாஷ்லாம் வந்தது. அவங்களுக்குன்னு விமர்சனம் வந்தது. அவங்க கார் கம்பெனில. மாடல் சரியில்ல. காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருந்தது. பட் நாளடைவுல அது ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட் ஆயி, SpaceX, அப்புறம் Tesla, அதுக்கப்புறம் போரிங்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதாவது ஏன்னா, எவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ உயரமா கட்டிடம் கட்டுறதுக்குங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா, உலகத்திலேயே ஆழமான ஒரு விஷயம் போறதுக்கு வந்து மனிதன் வந்து உயரத்தோட ஆழம் தான் அதிகமா போயிருக்கான்னு சொல்லி ஒரு போரிங் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அ தரைக்கடியில ஹைப்பர் லூப் கான்செப்ட் கொண்டு வரது, தரைக்கடியில ரோட் டிரான்ஸ்போர்ட்ட கொண்டு வரதுங்கிறத ஒரு புது கான்செப்ட். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான். பட் அத வந்து கொண்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் அவரு படிப்படியா பண்ணி, முக்கியமா பார்த்தீங்கன்னா 2021ல அவரோட முக்கியமான பீக் டைமுக்கு தொடுறாரு. உலகத்திலே ரிச்செஸ்ட் மேன் ஆஃப் முதல் தடவ ஆவுறாரு. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்பயும் அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது அவரு தான். கிட்டத்தட்ட 489 அமெரிக்க பில்லியன் டாலருக்கு சொந்தக்காரர். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா 42,00,000 இந்திய ரூபாய்ல. தமிழ்ல சொல்லணும்னா 42,00,000 கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஜிடிபியோட அதிகம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் சக்சஸ் ஆக முடியும்னா, ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்த அதுவும் வளர்ந்து வர நல்ல ஒரு மாநிலத்த ஜிடிபிய விட அதிகமான அளவுக்கு சொத்து சேர்க்க முடியும்னா, இலான் மஸ்க் தான் உதாரணம். ஸோ அந்த காசு அவரோட அந்த சக்சஸ தாண்டி அவர் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க், அவரோட அந்த கேரக்டரிஸ்டிக், அவரோட மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலருந்து தான் நம்ம கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எலான் மஸ்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு என்ன மாரி ஒரு நபர்? ஏன்னா, நாளடைவுல வயசாக அவரோட சில சிந்தனைகள்லாம் மாற ஆரம்பிச்சுச்சு. சில தப்பான முடிவுகள் எடுத்ததா வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. X.comல அவர் பண்ண ஒரு தவறா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அரசியல்ல அவரோட பங்களிப்பு முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த வெற்றியில சரி, அதுக்கப்புறம் நடந்த அந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ அத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான கிவ்அவே வச்சிருக்கேன். ஸோ என்ன Instaல, YouTubeல என்ன எல்லா சோசியல் மீடியால ஃபாலோ பண்றவங்க, கன்டினியூஸா லைக் பண்ணி, எனக்கு கமெண்ட் பண்ணி, எல்லா வீடியோஸ்ல கமெண்ட் பண்றவங்க, ஸ்பேமா இல்லாம லெஜிட்டா நீங்க ஒரு வேல்யூ புரொவைட் பண்ற ஒரு வியூவரா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு நான் ஒரு வேல்யூ புரொவைட் பண்றேன். ஸோ அந்த லக்கி வின்னர் ஒன்லி 1 வின்னருக்கு வந்து நான் ₹500 வொர்த் ஆஃப் அமேசான் கிஃப்ட் வவுச்சர் தரேன். ஏதோ என்னால முடிஞ்சது. ஸோ இந்த வின்னர் இந்த கான்டெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மந்த் எண்ட் முடியும். 1 வீக் இருக்கு. ஸோ யார் அந்த வின்னர் அவங்களுக்கு வந்து 500 வவுச்சர். ஸோ மறக்காம Insta, LinkedIn, YouTubeல ஃபாலோ பண்ணுங்க.